இயேசு ஏன் ஒருவனின் சந்தேகத்திற்காக திரும்பினார்? உயிர்த்தெழுதலுக்கு பின் இயேசு சீடர்களுக்கு தோன்றிய போது தோமா இல்லை. அவர் திரும்பிய போது நண்பர்கள் மகிழ்ச்சியில் கூச்சலிட்டனர். ஆனால் தோமாவிற்கு உலகம் இன்னும் குளிராகவும் சாம்பலாகவும் இருந்தது. அவர்களின் உற்சாகத்தை அவரால் நம்ப முடியவில்லை. அவர் இருளில் இருந்தார், அறிவித்தார். நான் இயேசு கைகளில் ஆணித்தடங்களை தொட்டால் ஒழிய நம்பவே மாட்டேன். 8 வேதனையான நாட்கள் தாமஸ் வேறு ஒரு உலகில் வாழ்ந்தார். அவரது நண்பர்கள் ஒரு உயிருள்ள இரட்சகரை கொண்டாடும் போது அவன் ஒரு கனமான சாம்பல் நிற அமைதியில் அமர்ந்திருந்தான். அவனுக்கு இயேசு இன்னும் இறந்துதான் இருந்தார். அவன் தன் சொந்த தர்க்கத்தின் கைதியாக சந்தேக அறையில் சிக்கியிருந்தான். மற்றவர்கள் அனைவரும் ஒளியை கண்டபோது 8ஆம் நாளில் பூட்டிய அறைக்குள் இயேசு மீண்டும் தோன்றினார். இருளில் மூழ்கியிருந்தவனிடம் நேராகச் சென்று தோமாவை கையை நீட்ட அழைத்தார். நடுங்கும் விரல்கள் ஆணி பாய்ந்த தழும்புகளை தொட அனுமதித்தார். காயங்களின் சூட்டை உணர்ந்ததும் தோமாவின் மனத்தடைகள் தகர்ந்தன. முழங்காலிட்டு, என் ஆண்டவரே, என் தேவனே என்று கதறினான். சத்தியத்தை தேடும் ஒரே ஒரு இதயத்தை அடைய இயேசு எந்த சந்தேகத்தின் பூட்டப்பட்ட கதவையும் கடந்து வருவார்.